Hello aspirants, welcome to Veranda Race channel. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டாபிக் ரிலேட்டட் செஷன் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ பேரா ஜம்பிள்ஸ் அப்படின்னும் பொழுது எக்ஸாமில் எப்படி வந்து அந்த ஜம்பிள்டாக இருக்கிற சென்டென்ஸை போடணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வந்து வெராண்டா ரேஸ் பேங்கிங் சேனலில் வந்து யூ ஹேவ் இட். ஸோ எந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டா இந்த ஜம்பிள் சென்டென்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும், என்ன ட்ரிக்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்குது. இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் ஹேவ் அ வாட்ச் ஸோ தேட் இங்கே வந்து நான் சொல்லி கொடுக்கும் பொழுது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேயா? சரி. ஸோ செஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் ஈவன் ஒன் மோர் டாபிக் விச் இஸ் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேயா? ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ நான் ஐல் பி டெலிங் யூ சர்டன் டாக்டிக்ஸ் வேர் எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலான்ட்டு. இப்போ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னும் பொழுது என்ன டிஃப்ரென்ஸ் யூ மேக் இட் லைக் வித் யுவர் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுறது எப்போவுமே வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம் போடுறோம் அப்படின்னும் பொழுது ஒரு மெத்தடில் போடுவோம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ட்ரிக் நான் சொல்கிறேன், அதாவது ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் லேர்ன் பண்ணி அதை நீங்கள் போட்டிங்கன்னா வேறு ஒரு கொஷனை நீங்கள் அதே மாதிரி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிக்கை நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க. ஓகே? ஸோ வேர் யூ இம்ப்ளிமெண்ட் இட் ஆன் தேட். ஸோ அப்போ வந்து நீங்கள் மற்றவங்களோட போடும்பொழுது கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக எடுத்து நம்ம போடுவோம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மெத்தடை வந்து தயவுசெய்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேட் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு இட் நமக்கு வந்து இந்த டெமோ செஷன் பற்றி நிறையா வீடியோஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கோகுல் சார் வந்துட்டு உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. 7 to 8:30 யூ ஹேவ் திஸ் செஷன். ஸோ January 24th வந்து இருக்குது. ஸோ லைவாக இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஹில் பி கிவிங் யூ. ஸோ அந்த செஷனை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை டு அட்டெண்ட் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யூ ஹேவ் பேரா ஜம்பிள்ஸ் கொஷின்ஸ். ஸோ பேரா ஜம்பிள் அப்படின்னு வரும்பொழுது என்ன அப்படின்றத ஸ்டார்டிங்கில் சொன்னதை மைண்டில் வச்சுட்டு இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கோனா பிக் இட். ஸோ இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் ரிலேட்டட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம இன்ட்ரடக்டரியாக கன்சிடரே பண்ண மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விஷயம். அடுத்தது என்னது, ஆர்டிகல்ஸ் ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஃபஸ்ட்டாக எடுத்துப்போம். தேர்னும் பொழுது அந்த பர்டிகுலர் நவுன். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம செகண்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மைண்டில் இருக்கணும். ஓகே, ஸோ வீல் ரீட் இட். ஸோ ஈவன் தி மிலிட்ரி ரெஜிம் ஆஃப் 1965 to 1985 that tortured and killed hundreds of people did not set up camps. Okay, ஸோ இந்த பீரியடில் நடந்த ஒரு டார்ச்சர் அண்ட் அவங்கள வந்து கொன்று இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றது விஷயம். சரியா? ஓகே, ஸோ இதை வந்து இயரையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டிட் நாட் செட் அப் கேம்ப்ஸ். ஓகே, ஸோ கேம்ப் அவங்க செட் பண்ணல பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் இஷ்யூ, ஏதோ ஒரு இஷ்யூ நடந்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ த மிலிட்ரி ரெஜிம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல தஸ். ஸோ தஸ்ன்ற கன்ஜங்ஷன் இஃப் யூ யூஸ் இட். ஓகே, ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூடிங்காக இருக்கும் பொழுது வி யூஸ் இட். ஸோ அப்போ கன்க்ளூடிங்னா முன்னாடி நிறையா சென்டென்சஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ தஸ் வென் த கிரேட்டஸ்ட் ட்ரவுட் ஆஃப் த 20th century in Sira occurred between 1978 and 1984, camps were no longer a viable option. ஸோ அங்கே அந்த பர்டிகுலர் இஷ்யூ நடக்குது அப்படின்னும் பொழுது, அதாவது இந்த செஞ்சுரி அப்போ ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரவுட், ஒரு வறட்சி இருந்திருக்குன்றாங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த 1978 1984 கேம்ப்ஸ் வந்து இட் வாஸ் நாட் தேர், இட் வாஸ் நாட் வயபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கேயும் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இது வந்து அந்த 20th century அந்த பீரியட்லன்னு சொல்கிறாங்க. வேறு 1965 இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கும், இது அதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது த ஐடியா. ஓகே, ஸோ அந்த ஐடியா ஆஃப் பிளேசிங் thousands of people in forced isolation. ஓகே, அவங்கள எல்லாரையும் தனியாக ஒரு இடத்துல வந்து திணிச்சு வைக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பிரச்சனைகள், இங்கே வந்து என்ன பிரச்சனை, அந்த ட்ரவுட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூவை நம்ம சர்ச் பண்ணலாம். ஓகே, இன் ஃபோர்ஸ்ட் ஐசோலேஷன் இன் ஸ்பேசஸ் வித் டபியஸ் சானிட்டரி கண்டிஷன்ஸ். ஓகே, ஒரு டவுட்ஃபுல்லாக ஒரு அன்சர்டனாக இருக்கிற ஒரு சானிட்டரி கண்டிஷன் பிளேஸில் இருக்க வச்சுருக்காங்க. அண்ட் விதவுட் எனி லீகல் ப்ராசஸ் ஹேட் பீன் tainted by Nazi concentration camps and Soviet gulags. Okay, so it's nothing but இந்த லேபர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்களா, கேம்ப் லேபர் ஒர்க், இந்த சிஸ்டம் ஆஃப் ஒரு லேபர் கேம்ப்ஸ், இதை தான் வந்து நம்ம இங்கே குலாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் டெயின்டட் பை நசி கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் டெயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யா ஜானகி, எல்லா புகழும் இறைவனுக்கே, குட் ஆஃப்டர்நூன். சரி, ஸோ இங்கே வந்து
பை இவங்க மூலமா பண்ணப்பட்டிருக்கு. என்ன பண்ணப்பட்டிருக்கு? இந்த பர்டிகுலர் ப்ராசஸ், அதாவது ஐடியா ஆஃப் பேசிங் இந்த thousands ஆஃப் பீப்புள் இன் ஃபோர்ஸ்ட் ஐசோலேஷனில் வைக்கிறது இன் பிளேசஸ் வித் இந்த பர்டிகுலர் சானிட்டரி கண்டிஷன்ஸ் அண்ட் வித்தவுட் எனி லீகல் ப்ராசஸ் had been contaminated or spoiled by this person. இந்த குரூப் வந்து பண்ணியிருக்காங்க நசியோட கான்சன்ட்ரேஷன்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இருக்கிற கிரேட்டஸ்ட் இஷ்யூ, இங்கே வந்துட்டு பீப்புளை டார்ச்சர் பண்ணதை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஐடியா என்னன்றத அந்த நசி குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பை த செகண்ட் half of 20th century concentration camps were no longer fashionable. Okay, so like camp பண்றது வந்து it is not fashionable அப்படின்னு ஒரு ஜென்ரல் பாயிண்ட். எப்பவுமே ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை கோட் பண்ணி சொல்றதுக்கும் ஜென்ரலா சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னா நம்ம இவங்க தான் பண்ணியிருக்காங்க இல்லை இவங்க கிட்ட தான் இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஜென்ரலா வென் யூ ஸ்பீக்னோ யாரையுமே நீங்க குறிச்சு பேசல, ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. அப்போ மோஸ்டா ஜென்ரலா இருக்க ஸ்டேட்மெண்ட்டை இன்ட்ரோடக்டரியா பிக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the government delivered food donations but did little more to mitigate the worst effects of hunger and rural exodus. Okay, so mitigate is nothing but they tried to reduce. Okay, yeah, Priya, good afternoon. சரி, இப்போ உங்களுக்கு என்ன சீக்வென்ஸ் தோணுது? நான் ஐவ் எக்ஸ்பிளைன்ட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட், ரைட்? ஸோ இப்போ எது இன்ட்ரோடக்டரியாக வர வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லலாம்? Try. I'm not asking you the full sequence. Try to give me the introductory statement. First statement எதுவா இருக்கும்? Okay, so பார்க்குறீங்கன்னு தெரியுது. பட் ஆனால் if you put the answer, உங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி வருமா? எதுக்காக அவங்க டெலிவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வருதுல்ல, அப்போ எப்படி நீங்கள் அதை இன்ட்ரோடக்டரியாக எடுப்பீங்க? கவர்மெண்ட் டெலிவர்ட் ஃபுட் டொனேஷன்ஸ் பட் டிட் லிட்டில் மோர் டு மிட்டிகேட் த வேர்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். அந்த வேர்ஸ்ட் எஃபர்ட்ஸ், ஓகே, சாரி எஃபெக்ட்ஸ். அப்போது அந்த வேர்ஸ்னா என்னது? ஓகே, ஸோ அனு எஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, விஸ்வா வந்து விஸ்வப்ரியா இஸ் ஆல்சோ லைக் எஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே fine. Sarika, yes. Vijay, okay, so why did you consider yes as an introductory? Because it is general. So இங்க the 20th centuryல இப்படி ஒன்று இருக்கு, கேம்ஸ் எல்லாம் வந்து நாட் ஃபேஷனபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட லிங்க் எங்கே போகுது? இந்த இடத்துல நடந்த விஷயங்கள். இப்போ நீங்கள் டைரக்டாக இது சொன்ன பிறகு உங்களால் கியூ சொல்ல முடியுமா? டைரக்டாக இதை சொன்ன பிறகு கியூ சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? இப்போ வரும்னு சொன்னீங்கன்னா ரீசன், ஆர் வராதுன்னு சொன்னால் வாட் இஸ் த ரீசன்? நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. எஸ் வந்து ஜென்ரலாக இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைன். நவ் டெல் மீ, இந்த 20th century பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்கேயும் த 20th century பற்றி தான் பேசியிருக்காங்க. இப்போ இது வரும் அப்படின்னு சொன்னால் வை இட் வில் கம், ஆர் இது வராது மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட் தான் வரும்னு சொன்னால் வாட் இஸ் த ரீசன்? குவிக், மேக் இட் ஃபாஸ்ட். நம்ம பேராஜம்பிள்ஸ்க்கு மேக்ஸிமம் டைமே வந்து 2.5 நிமிஷம் தான் எடுக்கணும். ஏன்னா 30 seconds ஒரு கொஷின் நீங்கள் வச்சிங்கன்னா கூட 2 நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ்ன்றதுனால டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் நிறையா பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டைம் நமக்கு கம்மியாயிரும். சொல்ல முடியுமா? ஆன்சர் சொல்ல முடியுமா? ஓகே, SQRPT. ஒருத்தர் சீக்வென்ஸே போட்டிருக்காரு, SQRPT. இந்த பியும் கியூவும் ஏன் தனித்தனியாக இருக்குது? ஓகே, பிகாஸ் தேர் இஸ் அ ட்ரவுட் கண்டிஷன். ஓகே, ஸோ எங்கே வரும்? இம்மீடியட்டாக வருமா? அதாவது எஸ்ஸுக்கு அடுத்தபடியே வந்து கியூ வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ இந்த தஸ்ஸுக்கு என்ன மீனிங்? தஸ்ஸுக்கு என்ன மீனிங்? ஓகே, ஸோ ஒரு பர்சன் வந்து கியூன்னு போட்டிருக்காங்க. ஸோ கேன் யூ கிவ் மீ த ரீசன் பிஹைண்ட் தட்? ட்ரவுட் கண்டிஷன்றதுனால வரும் அப்படின்றது வந்து விஸ்வப்ரியா சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த ட்ரவுட் கண்டிஷன்? சி, ஃபர்ஸ்ட்டு வந்து பை த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 20th century concentration camps were no longer fashionable. It was like not fashionable. Fine. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கியூன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு இயரில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அடுத்து ஒரு இயர். ஸோ இந்த இயர் தானே அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்குது.
ஆனால் கன்சாலிடேட்டடாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த இயரில் தான் பிகினிங்கோட ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்டே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மிலிட்ரி வந்து ரெஜிம் ஆஃப் 1965 to 1985 that tortured and killed hundreds of people. Okay, so அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, did not set up camps. ஸோ இங்கே வந்து it was not fashionable. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Followed by this, thus when the greatest drought of 20th century in Syria occurred between இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட், அப்போது அதுக்கு முன்னாடி இருக்க பீரியடில் வேற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கோட் பண்ண முடியும். அப்போ பி அதுக்கப்புறம் Q வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இதுக்கப்புறம் நமக்கு இது ரெண்டுமே வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக இதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வீல் செக். அப்போ P அதுக்கப்புறம் Q இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற எதாவது ஆன்சர்? SPQ. ஓகே, ஸோ எஸ் தென் இட் இஸ் PQRT. இப்போ இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு வரும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் சொன்னன்றதுனால இமீடியட்டாக நீங்கள் வந்து PNQ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டா ஜானகி? கரெக்டா? ஓகே, ஸோ ஆர் வந்து கன்க்ளூடிங்க்கு முன்னாடி வரும்னா வாட் இஸ் த ரீசன்? SPQRT. ஸோ எல்லாரும் அதுதான். ஹரிணியும் அதுதானா? ஓகே, ஸோ விஜய் வந்து ஒரு ஆன்சர் போட்டிருக்காங்க, சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபைன். SRPQT. இப்போ நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவேன், எல்லாமே சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டே வருமானு பார்த்தா நம்ம R&T படிக்கணும். ஓகேயா? ஸோ ஆரில் வந்து த ஐடியா ஆஃப் பிளேசிங் thousands of people in forced isolation. இப்போது இந்த பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அன்சர்டனாக இருக்கிற சானிட்டரி கண்டிஷன்ஸ் ஆர் விதவுட் எனி லீகல் ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்களை நீங்கள் வைக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்கள யார் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நசி குரூப் தான் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு அந்த கேம்ஸ் ஆர் இந்த குலக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு தே ஹேவ் லைக் ஸ்பாயில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டெயின்டட் இஸ் நத்திங் பட் கண்டாமினேட்டட் ஆர் ஸ்பாயில்ட். ஓகே, ஸோ இதை கோட் பண்ண பிறகு நீங்கள் என்ன சொல்லலாம், ஈவன். அப்போ ஈவன்ன்ற வேர்ட்னா ஈவன் தோ ஆர் கூட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டை நம்ம சொன்ன பிறகு தான் we can justify another point when you have this word even, right? அப்போ என்ன சொல்ல முடியும் நம்ம ஃபர்ஸ்ட்டு? ஓகே, ஸோ keep solving. Hello. ஸோ இது சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தர்ஸ் 20th சென்ச்சுரின்னு வந்ததுனால நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ ஆடியோ வந்து கேட்குதா? ஃபைன், I'll explain you. You just tell me whether I'm audible or what. ஒரு thumbs up or yes அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க. Am I audible? பேசுறது கேட்குதா? ஓகே, தேங்க்யூ விஸ்வபிரியா. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க தான் அந்த மாதிரி அதாவது வந்துட்டு ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த நசி கான்சன்ட்ரேஷன் வந்து டெயிண்ட் பண்ணியிருக்காங்க பை யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேட் பீன் டெயின்டட் பை நசி கான்சன்ட்ரேஷன். ஃபைன். அதுக்கப்புறம் ஈவன் த மிலிட்ரி. ஓகே, ஸோ இங்கே இவங்க ஈவன் த மிலிட்ரி ரெஜிம் ஆஃப் 1965 to 85 that tortured and killed. அப்போ திஸ் இஸ் another issue. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, அடுத்தது என்ன பண்ணலாம், இது ஒரு இஷ்யூ. அப்போ ஆப்வியஸா இட் ஹேஸ் டு பி ஆர் பிஃபோர் பி. இது புரிஞ்சுதா? ஆர் பிஃபோர் பி. நான் சொன்ன பாயிண்ட் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் இப்போ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஈவன்ன்ற வேர்ட் இருக்கு. த மிலிட்ரி ரெஜிம் ஆஃப் இந்த பர்டிகுலர் தட் டார்ச்சர்ட் அண்ட் கில்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள். அதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ இங்கே வந்து த ப்ராசஸ் ஹேட் பீன் டெயின்டட் பை நசி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட். அப்போ இதுக்கப்புறமா நம்ம P வரும்னு சொல்லலாம். வேற P அதுக்கப்புறம் நமக்கு Q இருக்கு. கரெக்டா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ இந்த இடத்துலையும் போடலாம்,
இந்த இடத்துலையும் போடலாம். அப்போ டி வந்து கன்க்ளூடிங்காக வருமா இல்லைனா எஸ்ஸுக்கு அப்புறம் வருமானு பார்க்கலாம். அப்போ இமீடியட்டாக ஆன்சரை கான்ஃபிடென்ட்டாக போட முடியும். இப்போ டீல என்ன சொல்லிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் டெலிவர்ட் ஃபுட் டொனேஷன்ஸ், ஓகே, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனையெல்லாம் இருந்தால் பிறகு தான் கன்க்ளூடிங்கில் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்க முடியும். ஒரு ஸ்டெப் அவங்க லீட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அப்போ டெஃபினட்டாக அது எஸ்ஸுக்கு அப்புறம் நம்ம போடவே முடியாது. அப்போ டி வந்து ஹெண்டில் தான் வரும். இந்த சீக்வன்ஸை கண்டுபிடிச்சதுனால ஆர், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் கியூ. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒரு பர்சன், ஐ திங்க் விஜய் நினைக்கிறேன், ஓகேயா? ஸோ ஒருத்தர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாரு. ஓகே, ஸோ விஜய் வி, ரைட்? ஓகே, ஸோ டிட் யூ ஃபைண்ட் இட் அவுட் லைக் திஸ்? நான் என்ன சொன்னனோ அதே மெத்தடில் டிட் யூ சால்வ் ஆர் யூ ஹேவ் எனி அதர் மெத்தட்? விஜய், அது நீங்கள் போடுங்க பார்க்கலாம். இல்லை மேம் நான் வேறு ஏதோ க்ளூஸ் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் டூ புட் இன் த கமெண்ட். ஸோ மற்றவங்களுக்கு நம்ம வந்து அது சொல்லும் பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சொல்கிறீங்களா? அதை கமெண்ட்டில் போடுறீங்களா? இந்த சேஞ்ச் ஏன் வருது அப்படின்றது புரிஞ்சுதா? மற்றவங்க யாராவது ஆன்சர் போட்டிருந்தவங்களுக்கு சேஞ்ச் நான் இப்போ சொன்ன விஷயம் புரியுதா? ஸோ இந்த க்ளூ வேர்ட் சொன்னேன், அடுத்தது இங்கே ஒரு விஷயம் இருந்தது, அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ தஸ்ன்ற வேர்டு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம், கன்க்ளூடிங்காக எது வரும், இந்த பிரச்சனைலாம் அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Why you guys are silent? பேராஜம்பிள்ஸ்ன்னு வந்தால் சைலண்ட் ஆயிடுவோமா? ஓகே, சரி. நீங்கள் கமெண்ட்டில் விஜய் உங்களால் முடிஞ்சால், ஐ திங்க் யூ ஆர் டைப்பிங், ஐ டோன்ட் நோ ப்ராப்பர்லி, பட் வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகேயா? ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு தான், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஏன்னா வந்து இதை வச்சு சொல்லுவோம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அங்கே டைரக்ஷனில் என்ன கொடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். In the question below, a sentence is given, okay? It is divided into 5 parts, A, B, C, D, E. One of the part is grammatically incorrect and has an error in it, okay? So you are required to identify the parts that are grammatically correct and choose the option accordingly. Okay? சரி. சரி, ஸோ இப்போ வந்து இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? ஸோ புரிஞ்சிச்சுன்னு போட்டிருக்கீங்க, குட். ஓகே, ஸோ ஓகே, விஜய் சொன்ன பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது இதை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் நான் டைரக்ஷன் படிச்சுட்டேன். இப்போ டைரக்ஷன் படித்த பிறகு இதை சால்வ் பண்ணும்பொழுது என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அது சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் ட்ரெடிஷ்னலி கன்சிடர்ட் இட் செல்ஃப் லக்கி டு ஹாவ் பீன் endowed with abundant coal reserves which it has seek to use to meet its energy needs through large coal-fired power plants. What is the answer here? Answer சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் அந்த எரர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாக்கி என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் க்ளூ தரேன். ஹேஸ், ஹேவ் இல்லாட்டி ஹேட், இது பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே கரெக்டாக இருக்கா? இப்போ இங்கே கரெக்டாக இருக்கா? ஜானகி பி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ என்ன எரர் இருக்குது பியில்? சரிக்கும் பி. ஓகே, என்ன எரர்? India has traditionally considered itself lucky to have been endowed with. ஸோ இங்கே வரைக்கும் அது கன்சிடர் பண்ணியிருக்கு, பாசிவ்ல தான் சொல்லியிருக்காங்க. அதையே itself which is a reflexive pronoun. சரி, என்ன லக்கியாக ஃபீல் பண்ணியிருக்கு? எதுக்கு? to have been endowed with. அப்போ have been endowed with what? ஸோ அந்த ஃப்ரேஸ்லேருந்து நீங்கள் பாசிவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது இந்தியாவை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்தியா என்ன யோசிச்சிருக்குன்றத ஆக்டிவ். ஸோ அங்கே லக்கி டு ஹாவ் பீன் என்டோர்ட் வித் abundant coal reserves அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. விச் இட் ஹேஸ் சீக். அப்போ விச்ன்னு சொல்ல போனது இங்கே வந்து ஒரு கனெக்டராக யூஸ் பண்ணுறாங்க. வேர் இந்தியா இட் ஹேஸ் டேஷ் டு யூஸ். அந்த இடத்துல சீக் வருமா? வெரி குட். ஆனால் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க ஜான்சன். பட் ஆனால் சொன்னது தப்பு. ஓகேயா? ஸோ இப்போ V1 அப்படின்னு சொன்னால் சீக்கு தான் சொல்லுவோம். ஓகே, V2ன்னு சொன்னால் சாட். அப்போ V3ல
தேடுங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும் தெரியுமா. ஸோ சீக் அண்ட் யூ வில் ஃபைண்ட், ரைட். ஸோ அப்போ சீக்கை நம்ம பாஸ்ட்ல சொல்லணும்னா சாட்ன்னு தான் சொல்லணும். V3 ஃபார்ம்ல சொன்னாலும் சாட்ன்னு தான் சொல்லணும். வே யூ ஹாவ் த எரர் இயர். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், சீக் வரக்கூடாது, இட் ஹேஸ் டு பி சாட். அப்போ என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மட்டும் விட்டுட்டு பாக்கி ஆன்சரை சொல்லணும். அப்போ சி இங்கே இருக்கு, சி இந்த இடத்துலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஆப்வியஸா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இஃப் யூ ஹாவ் லைக் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது அப்படின்னா நோ எரரை ஆன்சராக நீங்கள் போடலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு வரும். ஸோ அதனால தான் நோ எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுதா? டீல என்ன எரர் இருக்கு? See, I got this answer, right? So சதீஷ் போட்டிருக்கீங்க, எல்லா புகழும் இறைவனுக்கு. டி விஜய் டி. ஓகே, ஸோ நீங்கள் தான் வந்துட்டு பேராஜம்பிள்ஸோடைய கிங்காக இருந்தீங்க. லைக் யூ சால்வ் இட் ரைட். அண்ட் வாட் ஹேப்பன்? அடுத்த கொஷின் போகலாமா? இப்போ டவுட் கிளியரா இல்லை யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன்? ஏன்னா வந்து 2 பேர் தப்பாக போட்டிருக்கனால. ஸோ இல்லாட்டி ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி அதை செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த கொஷின் புரியல அப்படின்னு சொன்னால் யூ கைஸ் ஹேவ் டு செக் இட். ஓகே, ஸோ அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின். Okay, so recently the government allows electric vehicles to be sold and registered without batteries, and the rationale behind the move was to delink the cost of the battery from the vehicle cost. Option D. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு இந்த ரீசெண்ட்லின்னு ஸ்டார்ட் பண்ணுற இந்த கொஷின். ஓகே, அதாவது நம்ம பார்க்குற இந்த எரர்ஸ் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்க ஒரு எரர்ஸில் செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் டி அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ டீல என்ன எரர் இருக்கு? வாஸ் டு டீலிங் த காஸ்ட் ஆஃப் த இருக்கு, காஸ்ட்டு. ஓகே, ஆஃப் த பேட்டரி கரெக்டாக தான் இருக்கு. ஃப்ரம் அந்த வெஹிக்கல் காஸ்ட்லேருந்து இதை எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். வாஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன் இருக்கு. அப்போ ஆண்டுன்னு சொன்னால் 2 பக்கமும் ஒரே வேர்ப் தான் இருக்கணும். ஏன்னா இங்கே ரெஜிஸ்டர்டு இருக்கு, அடுத்தது இங்கே அலாவ்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை செக் பண்ணிங்களா? டின்னு சொன்னால் ரீசன் சொல்லணும். டி ஆப்ஷன் சரி. எதனால டி? ஓகே, ஸோ அது ஓகே, கரெக்டு. ஸோ இந்த இடத்துல ஏன் டி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆப்ஷன் டின்னு போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு இங்கே சர்க்கிள் பண்ணோன்னே எல்லாரும் அலாவ்டுன்னு மாற்றிருக்கீங்க, கரெக்டா? புதுசாக ஒரு ஆன்சர். is allowing. Is allowing is present continuous. See, when you have and அப்படின்ற coordinating conjunction, it can be positive or negative. ஓகேயா? 2 பக்கமும் வேற வேற வராது. வேற வந்துச்சுன்னா என்ன கன்ஜங்ஷன் வரும்? பட் வரும். அப்போ இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல நார்மலாக ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன். ஸோ 2 ஃப்ரேஸ். த கவர்மெண்ட் வந்து allowed electrical vehicles to be sold and ஃபர்ஸ்ட் அலவ் பண்ணாங்க, அடுத்து ரெஜிஸ்டர்ட் வித்தவுட் பேட்டரிஸ் அண்ட் த ரேஷனல் பிஹைண்ட் த மூவ் வாஸ் டு டீலிங் த காஸ்ட் ஆஃப் த பேட்டரி ஃப்ரம் த அந்த பர்டிகுலர் வெஹிக்கல் காஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்கன்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் டென்ஸ், இட் ஹேஸ் டு பி past tense which is ed form should be added. ஸோ அப்போ ஏல you have the error. அப்போ என்ன ஆகும்? இந்த ஆப்ஷன் எல்லாமே போயிடும். அப்போ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ 2 no error. Okay, second question no error ன்னு சொல்லியிருக்காங்க. So this is the explanation. So you got it right. Okay, ஏல எரர் அஞ்சலி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு எந்த ஆப்ஷனில் எரர் இருக்குன்னு சொல்லுங்கள், அடுத்து என்ன டைப் ஆஃப் எரர் அங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறமா இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த ஆப்ஷன் வந்து ஆன்சராக வரும் அப்படின்றதும் சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாரும் டின்னு போட்டிருக்கிறத பார்த்தா ஓகே ஐம் சாரி ஐ மிஸ் அண்டர்ஸ்டூட். ஸோ இங்கே கொடுத்துருக்க பிளாங்கை சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஓகே, ஸோ ஃபைன். அடுத்த கொஷின் போகலாம். நவ் ஐ காட் இட் சதீஷ். நீங்கள் எதுக்காக அதை போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. ஸோ அதனால தான் அலாவ்டுன்ற ஆன்சர் போட்டிருந்தீங்களா? ஸோ ஐ மிஸ் அண்டர்ஸ்டூட். சரி, இது சொல்லுங்க பார்க்கலாம். Any attempt to push through a particular model in a hurry and the resultant fallout, if any, could cause customers lost faith in product. What will be the answer? சரி, ஸோ இங்கே ஆன்சர் இதில் எந்த ஆப்ஷன் ஃபாலோ ஆகும் அது சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஆன்சர்
ஓகே ஸோ தேர்ட் ஒன் இ வரும். ஓகே நோ எரரா? ஓகே இங்கே வந்து அதாவது இந்த பார்ட்டில் வந்து ஈல எரர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜான்சனு. ஓகே ஸோ அஞ்சலியும் சொல்லியிருக்காங்க. தென் ஓகே எல்லா புகழும் சரி. சரிக்கா ஏ சொல்லியிருக்கீங்க. எதனால் ஏன்றதை சொல்லணும் சரியா? ஓகே ஸோ அனு வந்து லூஸுன்ற ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. சி வெயிட் ஆப்ஷன் வந்து லூஸுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் எப்படி ஏ வரும் ஆப்ஷனில்? ஓகே ஸோ இங்கே செக் பண்ணலாம். ஓகே ஆமாம் ஆப்ஷன் ஏ தான். அப்போ வேறு யாரும் தப்பு பண்ணியிருக்கீங்களா? ஓகே ஸோ லெட்ஸ் செக். ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ 2 பக்கத்தில் லாஸ்ட்ன்னு சொல்ல மாட்டோம். லாஸ்ட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இஸ் லூஸ். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனில் நமக்கு எரர் இருக்குது. அப்போ அந்த ஆப்ஷனில் எரர் இருக்குது ஆப்வியஸ். ஆனால் இங்கே இ நமக்கு ஆல்ஃபபெட் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸோ கரெக்டாக அனு இஸ் ரைட், சரிகா இஸ் ரைட். ஓகே சரி ஸோ ஜானகி இஸ் ஆல்சோ ரைட். தெளிவாக போட்டிருக்கீங்க. இது மாதிரி தான் வேணும். அதாவது ஈனா ஆன்சர் வந்து லூஸு. ஆப்ஷன் ஏல ஏபிசிடி. தேங்க்யூ ஜானகி. ஓகே ஸோ சரிக்கா வந்து 2 + V1 வெரி குட். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரூல் வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகேயா? ஸோ அது 2 + V1ன்னு சொல்லலாம். அப்போ 2 பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ இது என்ன டைப் ஆஃப் வேர்ப்? நான் ஃபைனைட் வேர்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு எந்த டென்ஸோ ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. ஸோ அதில் வந்து ஜெரண்ட் வரும், இன்ஃபினிட்டிவ் வரும், பார்ட்டிசிபிள் வரும். ஸோ இது மூணுமே ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி எடுக்கும் பொழுது எரர் ஸ்பாட்டிங்கில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தெரியாதுன்னா அந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே புரியும். ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு பொங்கல் டைமில் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீடியோஸ் ஆர் தேர். ஓகே ஸோ டெய்லியுமே 3 o'clock வீடியோஸ் வந்து வரப்போகுது. சண்டே அன்னைக்கு எப்படி இங்கிலீஷை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் எக்ஸாமுக்கு அப்படின்ற விஷயங்கள் கூட வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கும்பொழுது நோட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ ட்ரை டு சால்வ் திஸ் கொஷின். Even though most economies are still reeling under the impact of COVID-19, talks of resuming regular work in offices and factories are getting louder, especially considering the huge economic losses being incurred during the lockdowns. What is the answer? Johnson is first. Fourth question ku part E la error irukku. Very good. அப்போ என்ன error இருக்கு? being incurred ஏதோ எரர் இருக்கு மேம். ஓகே அப்போ பீயிங் வந்துச்சுன்னா பக்கத்தில் V3s யூஸ் பண்ணுவோம். அப்போ இன்க்யூர் கிடையாது, இன்க்யூர்டுன்னு வரும். ஸோ இடி ஃபார்ம் நமக்கு இருக்கணும். அப்போ இது வந்து நமக்கு எரர். வெரி குட் ஜான்சன். ஸோ உங்களுக்கு என்னன்றது தெரியல. ஓகே ஸோ இன்னைக்கு வந்து கற்றுப்பீங்க. பட் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். சேம் திங். ஸோ எல்லாருக்குமே அதுதான் வருது. அப்போ ஈல எரர் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு போயிடும். ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 1 point ஐ வுட் லைக் டு டெல் யூ இஸ், பேங்கிங்கில் நிறைய பேர் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸே வராதே, எதுக்காக நான் அதுக்கு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு யோசிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன், சிலபஸில் உங்களுக்கு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கொடுக்கல. ஆனால் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸும் தெரிஞ்சிருந்தா தான் இங்கிலீஷில் நீங்கள் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இப்போது நான் நார்மலாக இது என்ன டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுன்ற ஒரு பாயிண்ட் ஐ ஜஸ்ட் ஆட் இட். ஓகேயா? இப்போ இஃப் யூ சே தட் ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஓகே இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஓகே ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது வந்து வேர்ப்னு சொல்லுவீங்க, இது ஆப்ஜெக்ட். ஏன்னா ரைட்ஸ் இஸ் ரைட்டிங் வாட்னா லெட்டர். இப்போ இதை நான் பாசிவாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது எப்படி மாறும்? இங்கே பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, இந்த இடத்துல பீயிங் இன்கர்ட் த டியூரிங் த லாக்டவுன்ஸ், அந்த பீரியட் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் இங்கே பாருங்கள், பீயிங் எப்போ யூஸ் பண்ணுறோன்றது புரியும். ஸோ ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டரை பாசிவ் வாய்ஸில் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாசிவ் வாய்ஸ். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கல, ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டரை, புட் இட் இன் பாசிவ் வாய்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பிகாஸ் சப்ஜெக்ட் இஸ் பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன். ஓகே குட் ஜான்சன். அ லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை ஹர். வாஸ் பீயிங்கா? இப்போ இங்கே இஸ் இருக்கு, எதுக்காக வாஸ் ஆச்சு? டென்ஸ் ஏன் மாறணும்? டென்ஸை மாற்றணுன்னே கிடையாது, டென்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே அ லெட்டர், அப்போது ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலர். அப்போது என்ன எழுதலாம்? பக்கத்தில் ஹெல்பிங் வேர்பும் சிங்குலராக தான் இருக்கணும். அப்போ இஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதே இஸ் தான்.
ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட் சிங்குலர். இதுவே ஷீ இஸ் ரைட்டிங் லெட்டர்ஸ் அப்படின்னு இருந்தால் லெட்டர்ஸ் ஆர்ன்னு நான் சொல்லியிருப்பேன். புரியுதா? ஆப்ஜெக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லணும். இஸ் ரிட்டர்ன் சாரி இஸ் ரிட்டர்ன் கிடையாது. ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இஸ் being returned by her. Okay, ஸோ ஒரு ஆக்டிவ் வாய்ஸை பாசிவாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது அப்படின்னா பீயிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நல்லா தெரியணும். இது ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது, சென்டென்ஸில் சப்ஜெக்ட் பெர்ஃபார்மரா இல்லை ஆப்ஜெக்டில் சப்ஜெக்ட் போயிட்டாங்களா, அதாவது ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் ஆகிட்டாங்களான்றதை வி ஹாவ் டு செக். ஸோ அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸை கம்ப்ளீட்டாலாம் விட்டுற வேண்டாம். ஓகே, ஸோ நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே இடத்துல she was writing a letterன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல a letter was being written by her அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்கும் பொழுது எப்போ மேம் was வரும் அப்படின்னும் பொழுது, ஏன்னா நிறைய பேர் அதான் ஆன்சராக போட்டிருந்தீங்க, அதனால சொல்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸ் என்ன டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் தான் பாசிவும் கன்வெர்ட் ஆகும். வேறு ஒரு டென்ஸில் நம்ம எழுத மாட்டோம். நார்மலாக என்ன இருக்கோ அப்படியே தான் மாற்றுவோம். சப்ஜெக்ட் ஆக்ஷனை பெர்ஃபார்மராக இருக்காங்க, அதில் வந்து ரிசீவராக மாறிடுவாங்க. ஓகேயா? ஸோ அதான் விஷயம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து போகலாமா? ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணுன்றதுக்கு தான் சொன்னேன். ஓகே, ஸோ திஸ் கொஷின். At a time when the Indian economy has registered its worst ever contraction due to the still escalating COVID-19 crisis, China have forced India to divert an increasing share of resources to national defense. What is the answer? Very easy answer. Very easy answer. படிக்கும் பொழுதே நமக்கு தெரியுது ஆன்சர். இதெல்லாம் நம்ம செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸில் கூட ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரீட். ஓகேயா? ஸோ அதில் நம்ம சொல்ல முடியும்ல. யார் கண்டுபிடிச்சா? விஸ்வப்ரியா. வெரி குட். ஸோ இட் இஸ் a single country which is mentioned. ஸோ சைனா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் ஹேவ் சொல்லணும்? ஹேஸ் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஹேவ்ன்றது ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ப்ரெசண்ட்டில் சொல்லும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஹேஸ். பாஸ்டில் ப்ளூரலில் சொல்லும் பொழுது ஹேவ். பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட்டு சிங்குலராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூரலாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு கேஸ்லையுமே ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வரும்பொழுது டோன்ட் செக் த சப்ஜெக்ட். யூ கேன் ஜஸ்ட் ரைட் த verb with ed form. ஓகேயா? டி ஆர் ed ஃபார்ம்ஸில் நமக்கு verb ஆப்வியஸாக வந்துடும். ஸோ இங்கே என்ன நம்மளுடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா எரர் வந்து டி பார்ட்டில் இருக்குது. அப்போ டி இருக்கிறது எதுவுமே நமக்கு வராது. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏன் டி வருது? ஓகே, see this is what is happening. ஸ்டார்டிங்கில் நான் பண்ணேன், எக்ஸாமில் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஆப்ஷன் டி இல்லை ஆன்சர். அதாவது இங்கே இருக்கிற ஃப்ரேஸ் டி வந்து இட் ஹேஸ் எரர். அப்போது இங்கே வந்து டி இல்லாமல் இருக்கிற சென்டென்ஸ் சொல்லணும்னா பி தானே வரும். என்னாச்சு? சதீஷ், ஜானகி, புரியுதா? ஹேஸ் ஃபர்ஸ்ட், அதுதான். ஸோ கண்டுபிடிக்கிற அந்த டி ஆப்ஷனை இங்கே யூ ஹாவ் டு லீவ் இட் அண்ட் நம்ம பாக்கி இருக்கிறத நம்ம சொல்லணும். யூ ஆர் ரிக்வயர்ட் டு ஐடென்டிஃபை த பார்ட் தட் ஆர் கிராமட்டிக்கலி கரெக்ட் அண்ட் சூஸ் த ஆப்ஷன் அக்கார்டிங்லி. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே கிராமட்டிக்கல் எரர் இருக்கிறது டி ஃப்ரேஸ். அப்போ அது கரெக்டு கிடையாதுல்ல. அப்போ அதை விட்டுட்டு பாக்கி எதில் இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சராக சொல்லணும். ஓகேயா? நோ ப்ராப்ளம். பட் எக்ஸாமில் டோன்ட் மேக் திஸ் எரர். ஓகேயா? ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்றது தான் கொண்டு வந்தேன். ஈஸி கான்செப்ட். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன எரர்னால அந்த பர்டிகுலர் கொஷனே விட்டுருவோம். ஸோ எரர் எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கோ ஃபைன், டேக் இட். இங்கே எல்லாமே கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கிற ஆப்ஷனை தான் நம்ம எடுக்கணும் பொழுது டி இங்கே போயிடும். ஸோ அப்போது பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் வாட் வாஸ் லைக் ஸ்டார்டிங்கில் நான் ஈன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஸோ இது நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி. ஓகே, ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கான்செப்ட்ஸை புரிஞ்சுப்போம். ஸோ டேரக்ஷனை வந்து ஒரு வாட்டி நல்லா கிளான்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன் மோர் திங் ஐ வுட் லைக் டு டெல் யூ இஸ் ஷார்ட்ஸ் வீடியோவில் சின்ஸ், ஃபார், பிஃபோர், அகோ, வித்தின், இன் இதுக்கெல்லாம் வந்து வித்தியாசம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ப்ரிப்போசிஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காமல் ஈஸியாக படிக்கிறதுக்கான
டாக்டிக்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் ஐவ் அப்லோடட் அண்ட் அது இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு பொங்கல் டைம்லையுமே நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ அதுலேயுமே இங்கிலீஷில் என்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து லேக் ஆகிறோம், ஸோ எல்லாமே இட் இஸ் லைக் ப்ராப்பர்லி ரிசர்ச்ட். ஓகேயா? ஸோ யூ கேன் டேக் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் நோட்ஸாக கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஜங்ஷன், ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் நமக்கு தடுமாறும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் வந்து அதை ப்ராப்பராக வந்து கொஷினாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டாக்டிக்ஸ் அதே மாதிரி கொஷின் பார்க்கும்பொழுது சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னுமே நிறைய கொஷின்ஸோட வில் பி மீட்டிங். டோன்ட் மிஸ் எனி ரெக்கார்டட் வீடியோஸ். ஓகே, ஸோ உங்களோட லீவை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், பட் ஸ்டில் வாட்ச் த வீடியோ. ஓகே, ஸோ அன்றைக்கி டேயில் எப்படியாச்சும் ட்ரை டு கவர் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம என் பண்ணுவோமா? ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.